வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இந்த முருகக் கடவுள் இருக்கிறார் பாருங்க, நமக்காகவே நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்தவர். இந்த முருகக் கடவுள் இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. சனத்குமாரனாக, சனாதரர் சனத்குமாரன் 4 பேர். அதில் முருகனும் சனத்குமாரனாக அமர்ந்து தட்சிணாமூர்த்தியினுடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டிருப்பார். அப்படி சாந்தமாக இருக்கக்கூடிய முருகக் கடவுள் பழனி மலை மீது அமர்ந்து ஆண்டி கோலத்தில் நமக்காக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் பாருங்க, கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. திருச்செந்தூர், பழனி, ஏன் இவ்வளவு கூட்டம் ஒரு கோயிலுக்கு செல்லுகிறது என்றால், அந்த கோயிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாதிகளையும் குணப்படுத்துகிறார். பழனிமலை முருகன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு கடவுள். இந்த கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகாலையிலே அத்திருக்கோயிலே கொடுக்கக்கூடிய கபனி தீர்த்தம், இந்த கபனி தீர்த்தம்ங்கிறது ரொம்ப விசேஷம். சாற்று சந்தனம் அப்படின்னு ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை முருகனுடைய உடம்பிலே வைத்து அதை எடுத்து தீராத நோய்கள், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலப்பா. அவர் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நோய் என்னன்னு தெரியல. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டார். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டாக்டரையும் பார்த்தாச்சு. ஆனால் நோய் கண்டுபிடித்து அதற்கான மருந்துகளை கொடுக்க முடியவில்லை. ஆனால் வயிறு உபுசமாகவே இருக்குது, எதையும் சாப்பிட மாட்டேங்கிறார், அப்படியே இருக்கார். அப்படிங்கிற பொழுது இது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லையாம். நேராக போய் பழனியில் போய் காலடியில் விழுந்துட்டோம், அவர் காலடியில் விழுந்துட்டோம் அப்படின்னா அவர் குணப்படுத்திடுவாராம். இந்த சாற்று சந்தனத்தை வாங்கி அதை தினமும் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து 48 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தோமேயானால் அது எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாகிவிடும். நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கையோடு இதை செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். முருகன்ட்ட போனால் கிடைச்சிடுமா? நீ போய் பாரு, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அங்கே கொடுக்கக்கூடிய கௌபீன பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு துணியிலே விபூதியை வைத்து முருகனுடைய கௌபீனமாக அணிவித்து காலையிலே அதை எடுத்து கொடுப்பார்கள். ஏன்னா அது அந்த முருகனுடைய அந்த இடமே சித்தர்கள் வாழ்ந்த இடம். நவபாஷாணத்தில் இருக்கக்கூடிய முருகன், அந்த முருகனுடைய அந்த சித்தர்களுடைய மூலிகை, அந்த மூலிகையில் ஏற்படக்கூடிய காற்றில் வந்து நம்முடைய மனநிலையை மாற்றி சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய முருகனாக, அனுகிரகதாரியாக, அனுகிரகம் செய்யக்கூடியவராக பழனிமலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த பழனிமலை முருகனும் சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பழனிமலை முருகனிடத்திலே சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து கொடுக்கக்கூடிய பஞ்சாமிர்தம், அது நம்ம முன்னாடி அவங்க அபிஷேகம் பண்ணி கொடுக்கணும். கடையில் வாங்கினாக்கா அது பிரயோஜனப்படாது. அந்த மாதிரியான பஞ்சாமிர்தங்களை உண்ணுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சகல வியாதிகளையும் தீர்த்து வைக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. முருகனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய சகல வியாதிகளும் குணமாகி என் அப்பன் பழனி ஆண்டவருடைய அனுகிரகத்திலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க பிரார்த்திக்கிறேன்.